வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். வலதுசாரிகள் வாயில் மண் விழுந்திருக்கிறது. த கேரளா ஸ்டோரி 2 கோஸ் பியாண்ட் திரைப்படத்திற்கு இடைக்கால தடையை விதித்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன நடந்தது, இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். த கேரளா ஸ்டோரி 2 கோஸ் பியாண்ட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் சம்பந்தமாக இதற்கு ஒரு எபிசோடுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அந்த ட்ரெய்லரே எப்படி ஒரு கம்யூனல் ஹேட்ரடை பரப்பக்கூடிய ஒன்றாக இருக்கு, எப்படி ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மக்களிடையே பரப்பக்கூடிய வேலையை வலதுசாரிகள் பண்றாங்க. இந்த கேரளா ஸ்டோரி 1 திரைப்படத்தின் வாயிலாகவும் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக கூறி கிட்டத்தட்ட 30,000 பேர் 33,000 பேர் கேரளாலேருந்து கடத்திட்டு ISISக்கு போயிட்டாங்க. லவ் ஜிஹாத் பண்ணி அந்த பெண்களை ISISக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமான டேட்டா கேட்கும்போது அந்த டேட்டாலாம் கொடுக்காம அப்படி எதுவுமே இல்லை, ஒரு 3 பேர் தான் அப்படியான டேட்டால இருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொன்னது அப்படின்னு ரொம்ப ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை மட்டுமே பரப்பக்கூடிய வேலையை செய்த ஒரு திரைப்படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி 1. அந்த படம் பெரிதாக எடுபடலனாலும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அந்த படத்திற்கு தியேட்டர்ஸே கிடைக்கல. அந்த படம் ஓடவே இல்லை தமிழ்நாட்டில். வெஸ்ட் பெங்காலில் கூட அந்த படத்திற்கு தடை கூட விதிச்சிருந்தாங்க. இப்படி நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த படம் பெருசாக ஓடலை. பட் வலதுசாரிகள் அதிகமாக செல்வாக்கு பொருந்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்தினாங்க. அதுக்கு டாக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க. அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை செய்தாங்க. குழந்தைகளை கூட்டு காட்டுறது. திரௌபதி திரைப்படத்துக்குலாம் ஜாதி கட்சி நடத்துறவங்களாம் தனித்தனியா ஆட்களை கூட்டு போய் அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்படிதான் எல்லா படத்துக்கும் பண்ணுவாங்கன்னு மோகன்ஜி நினைச்சாரு. பட் அதுவும் மண்ணா போயிடுச்சு. அந்த மாதிரி முழுமையாக ஒரு அரசியலுக்காக ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ப்ரொமோட் செய்யப்பட்ட படம் தான், கொண்டு செல்லப்பட்ட படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி. அது மக்களிடையே வரவேற்பை பெறலானும் கூட ஸ்டேட் அவார்ட்லாம் கொடுத்தாங்க. நேஷனல் அவார்டு 2 அந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிருந்தது. அதை ஒட்டி அதே ஃபார்முலால இன்னொரு படம் தான் இந்த கேரளா ஸ்டோரி 2 கோஸ் பியாண்ட். அதோட ட்ரெய்லரே படுமட்டமாக இருந்தது. மீண்டும் எப்படி ஒரு இல்லாத விஷயத்தை திரும்ப மக்களுக்கு பூதாகரப்படுத்தலான்ற அடிப்படையில் தான் அந்த ட்ரெய்லரும் வெளியாகி இருந்தது. இப்படி மீண்டும் வெறுப்பை பரப்பலாம், மீண்டும் இதன் வழியாக ஒரு மார்க்கெட்டை பிடிக்கலாம். இது எப்படியும் தென்னிந்தியாவில் இது வேலை செய்யாது. பட் இப்படி நம்ம படத்தை காமிச்சு தென்னிந்தியாலாம் இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வட இந்தியாவில் ஆட்சி பிடிப்பதற்கு இப்படியான சினிமாக்களை நம்ம பயன்படுத்தலான்ற வலதுசாரிகளின் கனவுல மண் விழுந்திருக்கு. 2 பேர் வழக்கு போட்டிருக்காங்க கேரள உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு என்ன அப்படின்னா, கேரளாவினுடைய இமேஜை காலி பண்றாங்க. கேரளா அப்படின்ற ஒரு மாநிலத்துல கன்வர்ஷன் இங்க நடக்குது. இங்க கேரளால எல்லாரும் ஒற்றுமையோட பல மதங்களும் சகோதரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மண்ணில் ஒரு டெரரைஸ் பண்றாங்க இந்த ஸ்டேட்டை. கேரளா அப்படின்ற மாநிலம் பாருங்க எப்படி ஒரு பிற்போக்கு சக்திகளின் ஒரு கூடாரமாக இருக்கு. இங்க லவ் ஜிஹாத் பண்ணி பெண்களை மாத்துறாங்கன்னு சொல்லி கேரளா அப்படின்ற இந்த மாநிலத்தினுடைய பெயரை கொச்சைப்படுத்துற வகையில இந்த திரைப்படத்தினுடைய மேக்கர்ஸ் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வழக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படம் வெளியானா சமூக ஒற்றுமை அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியை முன்வைத்து ஒரு வழக்கு. அண்ட் ஆல்சோ எப்படி இதற்கு சென்சார்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இவ்வளவு மோசமா இருக்கு படம், வன்முறை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கு, சமூகங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அந்த ட்ரெய்லர் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட படத்துக்கு சென்சார் யூபாரியை கொடுத்திருக்காங்க. இது எப்படி கொடுத்திருக்காங்க, இது சமூக ஒற்றுமைக்கு எவ்வளவு ஆபத்தாக இருக்கு, அண்ட் கேரளா அப்படின்ற மாநிலத்தினுடைய பெயரை எப்படி கொச்சைப்படுத்துது அப்படின்ற ஒரு வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் போது அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இந்த படத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வலதுசாரி நண்பர்கள் அவங்க எதிர்பார்த்தபடி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 15 நாட்களுக்கு அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது. மேபி அவங்க அப்பீல் போய் இந்த படத்திற்கான ஸ்டேவை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்க முடியும். உச்சநீதிமன்றத்துக்கு ஆப்வியஸா அவங்க போவாங்க, அதில் கூட வெற்றியும் பெறலாம். ஆனா முக்கியமான விஷயம் அப்படின்றது, ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களை, குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை நம்ம வில்லனைஸ் பண்ணலாம், ஒரு மாநிலத்தினுடைய பெயரை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையும், எனக்கு இந்த மாநிலம் பிடிக்கல அப்படின்னா இந்த மாநிலத்தை என்னுடைய ஆட்சி இல்லைன்னா அந்த ஆட்சியை நம்ம கொச்சைப்படுத்தலாம். அந்த மாநிலத்தினுடைய பெயரை பயன்படுத்தி தவறான படத்தை எடுக்கலான்னு இனிமே நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இப்ப நாளைக்கு ஒருத்தர் ரொம்ப கடுப்பா இருக்காரு, தமிழ்நாடு மேல எனக்கு ரொம்ப கோவம் இருக்கு, தமிழ்நாட்டுல எங்களுடைய ஆட்சியை வரமாட்டேங்குது, தமிழ்நாட்டில் எங்களால் கால் வைக்கவே முடியல, இப்போ தமிழ்நாடு நம்ம எப்படி அசிங்கப்படுத்தலாம், சரி 10 படம் எடுக்கலாம் தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாடு ஸ்டோரி, இங்க பாருங்க இங்க எங்களை திட்டிகிட்டே இருக்காங்க, தமிழ்நாடு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க, தமிழ்நாட்டில் பெரியாரோட கொள்கையை ஃபாலோ பண்றாங்க, தமிழ்நாட்டில் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, பாருங்க இந்து மக்கள் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சம்பந்தமே இல்லாம போய் சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மோகன்ஜிக்கே தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பண்றதுக்கான ஒரு செக்கை இந்த உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. அது மட்டும் இல்லாம நீதிபதி ரொம்ப அருமையா பல கேள்விகளை கேட்டிருக்காரு. ரொம்ப குறிப்பா அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே தெரியுது, ஆப்வியஸா நீங்க ஒரு இதுல ஒரு பிரைமா ஃபேஸ் இருக்கா, அதுல ஒரு முகாந்திரம் இருக்கா இல்லையா, இந்த படத்துல இது ஒரு வெளியே போனா இந்த படம் ரிலீஸ் ஆனா சமூகத்துல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதற்கான முகாந்திரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக அது இருக்கு.
மனுதாரர்கள் இந்த வழக்கை போட்டவர்களினுடைய அந்த அவங்களுடைய அச்சம், அவங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கு அப்படின்றதை நீதிமன்றம் வந்து ஏத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்தை வந்து ஃபுல்லா கேட்டிருக்காங்க. அவங்க எங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பண்றீங்களான்றதை கேட்டிருக்காங்க. ஸ்கிரீன் பண்ணதான் மொத்தமா தெரிஞ்சு போயிருமே இவங்க எதுக்கு எடுத்திருக்காங்க, இவங்களுடைய பர்பஸ் என்ன. இன்னைக்கு வந்து நிஜமாவே அப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கிரைம் நடக்குது, ஒரு நெட்வொர்க் இருக்கு, இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இப்படி திட்டமிட்டு பெண்களை வந்து லவ் ஜிகாத் பண்ணி மாத்துறாங்க, இப்படி ஒண்ணு இந்து பெண்களை குறி வைக்கிறாங்க, அவங்க வாயில பீஃபை திணிக்கிறாங்க அப்படின்றது ஆர்கனைஸ்டு ஒரு செக்டாரா நடந்துட்டு இருக்கா அப்படின்னா அது ஆப்வியஸா அவங்க தைரியம் இருந்தா போட்டு காமிச்சிருப்பாங்களே. ஆனா மேக்கர்ஸ் வந்து படத்தை போட்டு காமிக்கல. அவங்க வந்து படத்தை போட்டு காமிக்க மாட்டோன்றதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீதிபதியுமே டெய்லரை பார்த்தே முடிவு பண்றாரு, பிரைமா ஃபேசி கண்டிப்பா இருக்கு இந்த திரைப்படத்தை, இந்த சமூகத்துல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இருக்கு. கருத்து சுதந்திரம் அப்படின்ற பெயர்ல நீங்க ஒரு மதத்தை வில்லிஃபை பண்றத, மாநிலத்தை வந்து குற்றப்படுத்துறதுல, ஒரு மதத்தை இழிவுபடுத்துறதுல, ஒரு குறிப்பிட்ட மக்களை இழிவுபடுத்துறதுல நிச்சயமாக அதை நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அண்ட் இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருக்காங்க. கேட்கும் போதே சொல்லிட்டாங்க, கண்டிப்பா படம் வந்து ஃபுல்லா கிளியர் ஆகாம, இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகாம நாங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விட மாட்டோம் அப்படின்றதை நேற்றே சொல்லியிருந்தாங்க. அதை உறுதி செய்யும் வகையில நாளைக்கு வந்து 27ஆம் தேதி, நாளைக்கு இந்த கேரளா ஸ்டோரி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டிய நாள். ஆனா அதற்கான தடையை இன்னைக்கு இடைக்கால தடையை உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க அப்பீல் போறதுக்கான ஸ்பேஸ்லாம் இருக்கு, அவங்க அப்பீல் போலாம், போய் அதற்கான ஸ்டேவை வாங்குறதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு. ஆனா தற்போதைய நிலை அப்படின்றது படம் அடுத்த 15 நாட்களுக்கு வெளியே வராது அப்படின்றதா. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து நீதிபதி எழுப்பியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சென்சார் போர்டு என்ன மனநிலையில இந்த படத்துக்கு வந்து யூபாரியை கொடுத்தாங்க, என்ன மனநிலையில இவங்க இந்த படத்தை பார்த்தாங்க, எப்படி இதை கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இதுதான் இந்த வழக்கிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த படத்துல ஒரு ஒரு சமூக கருத்தை பேசக்கூடிய படம், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசக்கூடிய படம், அந்த படத்துக்குலாம் இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா தலையை சீவக்கூடிய, வெட்டக்கூடிய, அப்படியே குத்தி ரத்தம் தெரிக்கக்கூடிய, கெட்ட வார்த்தை பேசக்கூடிய, டபுள் மீனிங் வசனங்கள் பேசக்கூடிய, பெண்களை ஆபாசமாக காட்சிப்படுத்தி அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய, ஐட்டம் சாங் இருக்கக்கூடிய, இப்படி எல்லா படத்தும் கேஷுவலா கொடுத்துருப்பாங்க, யூபாரியை கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க எதுல அவங்க எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்க, என்ன பண்றாங்க, எதை பாக்குறாங்க, எது அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்றத நம்மளால நிச்சயமா புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அந்த கேள்வி வந்து நீதிமன்றம் கேட்டிருக்கு. அப்போ வெளிப்படையாக ட்ரெய்லரை பார்த்துட்டு சமூக மக்களுக்கு தெரியுது, இதான் வெளியில வந்தா எவ்வளவு பதற்றம் ஏற்படும், இது ஏதாவது டென்ஷனை ஏற்படுத்துச்சுன்னா என்ன பண்றது. யாராவது இப்ப படத்தை பார்த்துட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட சாவான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, சாவால வந்து சிவாஜி மகாராஜனுடைய வாரிசுக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த சண்டையை வந்து நான் காட்டுறோம்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தாங்க. விக்கி கௌஷல் தான் அந்த படத்தை நடிச்சாரு, ஏஆர் ரஹ்மான் தான் படத்துக்கு மியூசிக்லாம் போட்டிருந்தாரு. அந்த படம் வெளியான அப்புறம் மிகப்பெரிய கலவரம் வந்துருச்சு. அவுரங்கசீபினுடைய கலரை நாங்கள் வந்து தோண்டி எடுக்க போறோம், அவருக்கு இது இங்கே கலரை இருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து வட இந்தியாவில் நடந்துச்சு. ஒரு நல்ல திரைப்படம் எப்படி சமூகத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமோ, அப்படி ஒரு தீய எண்ணத்தோட சமூகத்துல பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் நிச்சயமாக சமூகத்தை பிளவு பண்ணக்கூடிய வேலையை செய்யும். ஏன் மோகன்ஜி எடுத்த அந்த திரௌபதி படத்தை பார்த்துட்டே ஒருத்தன் வந்து, எனக்கு எதுவும் தெரியாதுனா, என் வீட்டில் என் தங்கச்சி லவ் பண்ணா நான் வெட்டி கொள்ளுவானா அப்படின்னு வந்து ஒருத்தன் வந்து பேசினான். அவன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஒரு கில்லர் தான். நம்ம அவன் என்னைக்கான கொலை பண்ணலாம் அந்த கொலையை. அவன் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச, ஜாதி மனநோய் கொண்ட வெறி பிடித்த ஒரு மிருகம் தான் அவன் என்னைக்கான அவன் அன்லீஷ் பண்ணலாம் அவனுடைய அந்த கேரக்டரை. அவன் படத்தை பார்த்து தான் அவன் வெளியே வந்து சொன்னான். அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படின்றத அவனுடைய கன்சென்ட்டை சொல்றான் வெளியே. என்னால் இதை பண்ண முடியும், யாராவது என் வீட்டில் லவ் பண்ணினா வந்து வெட்டி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் நார்மலா. அப்போ ஆப்வியஸா ஒரு திரைப்படம் வெளியே வருது அப்படின்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை சமூகத்துல ஏற்படுத்தும்ன்றது நிச்சயமாக பொதுமக்களை விட அந்த படத்தை மதிப்பிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய, இந்த படம் போலாமா வேணாமான்னு பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் நிச்சயமாக தெரியும். ஆனா அவங்க அந்த படத்தை அப்படியே அலோவ் பண்ணியிருக்காங்க, யூபாரை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க மைண்ட்ல இருந்தாங்களா இல்லையா, வேர் தி அவுட் ஆஃப் தேர் மைண்ட்ன்ற கேள்வி வந்து நீதிமன்றம் வந்து கேட்டிருக்கேன். கேரளா மாதிரியான ஒரு சமூக ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இந்த திரைப்படம் செஞ்சிருக்கு அப்படின்றதுதான் நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் மனுதாரர்களும் அந்த விஷயத்த அழுத்தி சொல்லியிருக்காங்க. கேரளாவில் வந்து டெரரைஸ் பண்ணியிருக்காங்க, கேரளான்ற மாநிலத்தை கொச்சப்படுத்திருக்காங்க, கேரளாவில் இப்படி நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு சிபிஎஃப்சி பத்தி பேசும்பொழுது, சென்சார் போர்டை பத்தி நம்ம பேசும்போது, நம்ம தளபதி விஜய் வந்து மறக்க முடியாது. ஒன் லாஸ்ட் டைம் வாங்க வந்து பண்ணுங்க தளபதி, ஃபார் த ஒன் லாஸ்ட் டைம்னு அப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அவருடைய இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை. அந்த படத்துல என்ன பிரச்சனை, ஏன் என்ன ஒண்ணுமே புரியல, படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க, படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா அதை பத்தி அவர் பேசவே இல்லை. இன்னைக்கு கேரளா ஸ்டோரி படத்தை கொடுத்துருக்காங்க, யாருக்குமே பேசல. அவர் இதாவது பேசுவாரா, கேரளா ஸ்டோரி படத்துக்குலாம் ஏன்பா கொடுத்தீங்க, நீதிமன்றமே காரி துப்புதே, அந்த படத்துக்கு எது கொடுத்தீங்கன்னா அது சென்சார் போர்டை கேட்பாரான்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டார். ஏன்னா சில பிரச்சனைகள்ல அமைதியா இருக்கணும், அமைதியா இருந்தா பிரச்சனை அதுவா முடிஞ்சிடும்ன்ற அடிப்படையில
தளபதி அவர்கள் அமைதியாக எதுவுமே பேசாம கடந்து போயிட்டாரு. இந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு சென்சார் போர்டு இருக்கு அப்படின்றதை மீண்டும் ஒரு முறை அழுத்தி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாநிலத்தை இழிவுபடுத்திருக்காங்க, கேரளா ஸ்டோரின்ற பெயரை பயன்படுத்திருக்காங்க. கேரளாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்வியை பலரும் முன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒழுங்கான பதில் அந்த மேக்கர்ஸ்ட இருந்து இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இன்னைக்குதான் படத்துக்கான ஸ்டே அப்படின்றது கேரளா நீதிமன்றத்தால் கொடுக்கப்படுது. நேற்றைய தினம் அந்த நிகழ்ச்சியினுடைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட் டெல்லியில் நடக்குது. வழக்கமா ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்கும், அதை ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ் நடக்கும், இப்போ யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க, மொத்தமா ஊடகங்களை ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சந்திப்பாங்க. அப்படியான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா 33 விக்டிம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 33 விக்டிம்ஸ் இவங்களாம் லவ் ஜிஹாதால மாற்றி ஏமாற்றப்பட்டவங்க, முஸ்லிம் ஆண்களால இந்து பெண்களை திட்டமிட்டு அவளை லவ் பண்ணி அவங்களை ஏமாற்றி லவ் ஜிஹாத் பண்ணி முஸ்லீமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி 33 பெண்களை கூட்டு வராங்க. ஏன்னா எல்லாருமே சும்மா சொல்றீங்க லவ் ஜிஹாத் நடக்கலன்னு சொல்றீங்க, அது ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க் இல்லைன்னு சொல்றீங்க, ISISக்கு போலன்னு சொல்றீங்க, பாருங்க நான் கூட்டு வரேன் விக்டிம்ஸ்ன்னு சொல்லிட்டு புஷ்டு வந்துட்டாங்க. ஒரு 33 பேரை கூட்டு வந்துட்டாங்க. அதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 33 பேர்ல ஒருத்தர் கூட கேரளா கிடையாது. அதாவது பொய் சொல்லி தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆப்வியஸா. அதுல ராஜஸ்தான், ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, இப்படி பல ஊர்கள்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க 33 பேர்ல. ஆனா ஒருத்தர் கூட கேரளா கிடையாது. ஆனா படத்தோட பேரு கேரளா ஸ்டோரி. அப்போ இதுதான் அவங்களுக்கு கேரளா மீது இருக்கக்கூடிய வன்மம். அவங்க கேரளால பாதிக்கப்பட்ட ஒரு பெண், கேரளால இருந்து 33,000 பேர் போனாங்கன்னு சொன்னாங்களே, அதனாலதான் கேரளா ஸ்டோரின்னு பேர் வச்சேன்னு ஃபர்ஸ்ட் படத்துல சொன்னாங்க. இந்த படத்துல ஏன்பா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அங்க கேட்கறாங்க, எங்க கேரளால இருந்து யாரு 33 பேர்ல ஒருத்தர் கூட கேரளா இல்லைன்னு கேட்டா இல்ல அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் படத்துக்கு கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க கேட்டா அதெல்லாம் விட்டுருக்கு, எல்லா இடத்துலயும் நடக்குது, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாங்க. அப்போ ஒரு விக்டிமை கூட கூட்டு காட்டல. ஆனா படத்தோட பேர் கேரளா ஸ்டோரி. மற்ற மாநிலங்களுடைய பெயரை வைக்கல அப்படின்னா இவர்களுடைய அந்த நோக்கம் அப்படின்றது எவ்வளவு கன்னிங்கா, எவ்வளவு திட்டமிட்டு சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண விரும்புறாங்க அப்படின்றதான் இங்க முக்கியமான விஷயம். அவங்க தெரியாமலாம் பண்ணல இது. அண்ட் அவங்க கேரளால இருந்து ஒரு விக்டிமை ஏன் கூட்டு வர்றாங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன் அப்படின்னா நிச்சயமா ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்பாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தா ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா அவங்களுடைய வண்டவாளத்தை எடுத்துடலாம். அவங்க பேரை சொன்னாங்கன்னா அவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம், எந்த ஏரியாவில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம், என்ன பண்றாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம், முழு உண்மையை போட்டு உடைச்சிடலாம். அவங்க முகத்திரை கிழிஞ்சு தொங்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இதுல இருந்தெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகலாம், நாங்க விக்டிமே கூட்டு வரல, ஏன்னா கேரளால விக்டிமே இல்ல, மற்ற இடங்கள்ல இருந்து விக்டிம் வந்திருக்காங்க. அப்ப அவங்களாம் யாருங்க அப்படின்னு கேட்டா அவங்களாம் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க. படத்துக்கு பெரிய கேரளா ஸ்டோரினா அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, அதெல்லாம் கேட்காதீங்க, லவ் ஜிஹாத் நடக்குதா இல்லையா. அப்போ எப்படி ஒரு கேவலமா ஒரு மாநிலத்தை இழிவுபடுத்தணும். கேரளான்ற மாநிலம் அது இடதுசாரிகள் ஆளக்கூடிய மாநிலமா இருக்கு. இடதுசாரிகள்னா காங்கிரஸ் அங்க வருவாங்க, பாஜகவுக்கு அங்க ஸ்பேஸ் அப்படின்றது இல்லை. அப்போ அங்க காலை வைக்கணும். அதற்கு இப்படி பொய்யான பரப்புரையை நாங்க எல்லா இடத்துலையும் பண்ணணும். கேரளாலையும் நாங்க பண்ணுவோம். கேரளா இருக்கவங்க கிட்ட ஒரு பொய்யான பரப்புரையை செய்வோம். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எதிரின்னு நாங்க கட்டமைப்போம். அதன் வழியாக எங்களுடைய ஆட்சியை நிறுவ முயற்சிப்போம். அல்லது அது நடக்கலையா, கேரளாவை கேவலம்னு சொல்லி கேரளாவை இழிவுபடுத்தி நான் மற்ற மாநிலங்கள்ல வாக்கு வாங்கிப்பேன். மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தல், இப்ப அசாம் தேர்தல் வருது, அங்க நான் வாக்கு கேட்கறதுக்கு நான் இதை பயன்படுத்திப்பேன் அப்படின்றது மட்டும் தான் என்னுடைய கிளியர் கட்டான இன்டென்ஷன். அதற்கு செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. திரும்பவும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், உச்ச நீதிமன்றத்துல போய் அவங்க இந்த ஸ்டேக்கு தடை வாங்கி அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம், இல்ல இந்த படம் நாளைக்கே கூட ரிலீஸ் ஆகலாம். என்ன ஆனாலும் இந்த பயம் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய மாநில முதல்வர் இருக்கிறாரு, முக்கியமான பிரகாஷ் ராஜ் இருக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான திரைப்பட நடிகர்கள் எதிர்க்கிறாங்க, கேரளா மக்கள் இந்த திரைப்படத்தை எதிர்க்கிறாங்க, கேரளாவை கொச்சைப்படுத்துறதை அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த எதிர்ப்பு அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. அப்படி இந்த எதிர்ப்புலாம் இல்லைனா அவங்க அசால்ட்டா தமிழ்நாடு ஸ்டோரி எடுப்பாங்க, தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தி எடுத்துவாங்க, தமிழ்நாடை இழிவுபடுத்தி, தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தி, தமிழ்நாட்டு தலைவர்களை இழிவுபடுத்தி அவங்க படம் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. ஏன்னா எப்படியாவது அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், அதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. அதற்கு ஒரு செருப்படியை, ஒரு தடையை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற விஷயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.